செய்தியின் தலைப்பு நம்மை பழக்குவிக்கிற கர்த்தர். ஓசியா 11ஆம் அதிகாரம், ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள். ஆமென். கண்களை மூடி நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் ஆண்டவரே என்னோடு பேசும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசும். இந்த ஜனங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இந்த வசனத்தின் அடிப்படையில் என் மூலமாய் சொல்லப்படுவதாக. என்னுடைய சத்தம் அல்ல, தேவ சத்தம் தொனிக்கட்டும். என் நாவை அதிகாரப்படுத்தும். கல்விமானி நாவை தந்திரலும். தடைகளை மாற்றும். எல்லா இருதயமும் கண்களும் விழித்திருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு முறை கூட வாசிப்போம். மைக்கில் வாசிக்கலாமே. நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள். நம்மை பழக்குவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. என்ன செய்கிறவர்? ஸ்தோத்திரம். சில காரியம் நமக்கு தெரியாது, அதுக்கு ட்ரைனிங் சொல்லுவாங்க. ட்ரைனிங் பீரியட். நம்மை ஆண்டவர் பழக்குவிக்கிறார். யானை பிறவியிலேயே தடி சுமக்க, தடி இழுக்க, சல்யூட் அடிக்க, முட்டி போட இந்த யானைக்கு தெரியாது. ஜான் ஸ்கூல்ல ஒரு அட்மிஷன் வாங்கி ஒரு மாணவனை கொண்டு இருத்த முடியுமா? யானை, எலிஃபண்ட். யார் அட்மிஷன் கொடுப்பது? பள்ளிக்கூடமும் கிடையாது. ஆனா நம்ம பார்க்கும்போது சில இடத்துல மனிதனுக்கு தலைக்கு மேல வச்சு பிளஸ் பண்ணுது, ஆசீர்வதிக்குது, முட்டி போடுது, சல்யூட் அடிக்குது. இது எப்படி பழக்கினாங்க அப்படின்னா, காட்டில் பெரிய கிணறு தோண்டுவாங்களாம். கிணறு தோண்டி அதுக்கு மேலே ஓலை பரப்பு வாங்கலாம். அதுக்கு மேலே நல்ல மனமுள்ள பழம், சில பழம் மணக்க அப்படிதானே, அந்த பழத்தை கொண்டு வைப்பாங்களாம். கோலையாக வைப்பாங்களாம். இது பசினால ஏதோ ஆகாரம் என்று பழத்தை எடுக்க போகும்போது யானை 5 கிளையா உண்டு, குண்டுக்குள்ள அப்பச்சி குண்டுக்குள் விழுந்தது போல விழுந்துருமா. அங்க உள்ள போட்டுதான் ட்ரைனிங். ஆனாலும் சில நேரம் கோபப்படுது. இது போல தேவன் நம்மை பழக்குவிக்கிறார். முதல் காரியம், நம்மை நடக்க பழக்குவிக்கிறார். பல சொல்லுங்க, நமக்கு சரியா நடக்க கூட தெரியாது. நடக்க கூட தெரியாது. நம்மள நடக்க பழக்கி வைக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? நடப்பதற்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17:39. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். ஆமென். பட்டயத்தை வஸ்திரத்தில் கட்டிக்கொண்டு நடக்க தெரியாத ஒரு தாவீது. பல சொல்லுங்க, உங்களுக்கு ஒழுங்கா நடக்க கூட தெரியாது. உங்களுக்கு நடக்க சொல்லி தந்தது ஏசப்பா. யாரா? என்னப்பா சொல்றீங்க? பாட்டு பாடணும். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. இப்ப நமக்கு நடக்க தெரிஞ்சதால பாட்டெல்லாம் பாடுறதில்லை. இஸ்ரவேலை, எப்ராயிமை நான் கரத்தை பிடித்து, இந்த தள்ளு வண்டியெல்லாம் வரும் முன்னால என் பிள்ளைகளை நான் கரத்தை பிடிச்சு நடக்க பழக. இப்பொழுது இல்லை, இப்போ துள்ளிச்சாடி எழுப்பி ஓடுது. என்ன என் பெற்றோர் நடக்க பழக்குனாங்க பாஸ்டர். இல்லை, நீங்கள் பழக்குனீங்க கைப்பிடிச்சு. நட மக்களே, அப்படியே எத்தனை பெற்றவங்க இருக்கிறீங்க. சில பிள்ளைகள் சோதரம்
நடக்க விரும்பாது, நடக்க மடி, சப்பானியை போல உட்காந்துரும். டாக்டர் சொல்லுவார், பேரண்ட்ஸை பார்த்து நீங்கள் கொஞ்ச நேரம் பிள்ளையை நடக்க பழக்கணும். அப்போ அந்த பிள்ளையை போல் நடந்து கொஞ்சி அப்படி நடந்து, அது பிறகு நடந்து ஓடும், மீசெல்லாம் கொடுத்துரும். அது சொன்னால் புரியுமா? நான் தான் அவன் நடக்க பழக்கிறேன். நடக்க தெரியாமல் கிடந்தடா நீ. எல்லாம் 2 வயசுலேயே நடக்கும், நீ 5 வயசுல நடக்கல. எவ்வளோ சிரமப்பட்டது, எத்தனை மருத்துவமனை கொண்டு போய் தெரியுமா? பிறகு நான் தான் உன்னை கரத்தை பிடிச்சு நடக்க பழக்கிறேன். ஏசப்பா சொல்றாரு, எப்ராயிமை நான் கரத்தை பிடித்து நடக்க பழக்கிறேன். எப்ராயிமுக்கு நடக்க கூட தெரியாது, ஆனா நடக்க பழக்கின என்னை எப்ராயிம் மறந்து போனான். யாரும் மறந்து போனதா? அவன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுலுடைய வஸ்திரங்களை கட்டி கொண்டு தாவீது நடந்து பார்த்தான். யார் நடந்து பார்த்தான்? கவனிங்க, கவனிங்க. இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு நடப்பது ஒரு ஸ்டைல் இருக்கு. சஃபாரி போட்ட ஆளோ கோட்டு போட்ட ஆளோ நம்ம சில ஆளை பார்க்கலாமே, துள்ளி துள்ளி நடப்பாங்க. அது நடந்தால் எப்படி இருக்கும்? கோட்டு போட்டுட்டு சொல்லுங்க, கோட்டு போட்டா நம்ம ஒருவேளை எஜுகேட்டட் இல்லாட்டாலும் அந்த நடப்பில் ஒரு ஸ்டைல் இருக்கு. துரிதமா மீன் கடைக்கு போறது போல கோட்டு நம்ம உடம்புல போட்ட உடனே நமக்கு ஒரு நட ஸ்டைல். சொல்லுங்கம்மா, புதின் நடப்பது ஒரு கையை பொத்திட்டா நடப்பாரு. புதின் ரஷ்ய அதிபர் இப்போ இருக்கிறார்ல, அது எந்த பின்னணி? அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. ஒரு கையை சில ஆள் பாக்கெட்டில் போட்டு நடப்பாங்க. சில நடக்கும்போது துடுப்பு போல கை அங்கேயே நடக்கும். உண்மையில சொன்னா நடப்பது ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸ்தோத்திர கிராமத்து ஒரு தான் நடப்போம், விஐபியில் ஒரு தான் நடப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு நடக்க கூட தெரியாது, நடக்க கூடாது தெரியாது, நம்ம கர்த்தர் நடக்க பழக்கி வைத்திருக்கிறார். இத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? தாவீதுக்கு அந்த பட்டயத்தை வஸ்திரத்தில் கட்டி கொண்டு நடந்து பார்த்தானா. அவன் சொன்னான், நான் ராஜா கிடையாது, எனக்கு நடக்க அபியாசம் இல்லை, என்னுடைய பழக்கம் எல்லாம் கவன் கல்லால ஆமென் எதிரிகளை வீழ்த்துவது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுப்பா நம்மை நடக்க பழக்க வைக்கிறார். பாருங்க, கவனிங்க. சோத்திரம் முன்னெல்லாம் இப்போதான் நமக்கு ஞானம் கல்வி வந்து, கவனிங்க, ஒரு ஞானம் உள்ளவங்களாக மாறிட்டோம். ஆங்கில மீடியம் எல்லாம் இப்போதான் வந்தது, அப்படி தானே? இங்கிலீஷ் மீடியம் எப்போ வந்தது? சமீபத்து தான் வந்தது, பிரபலம் ஆயிற்று. முன்னெல்லாம் அறிவு குறைவு, இராணுவத்தில் வேலைக்கு போவாங்களா, வேலைக்கு போய் அவங்களுக்கு பிடி பீரியட் போல எக்ஸசைஸ் நடக்குமா. கமாண்டர் சொல்லுவாரா, ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சுற்றுவாங்களாம். லெஃப்ட் ஹேண்ட்னா நமக்கு இப்போ தெரியுது, சிரிக்கிறோம். ஒரு 50 வருஷம் முன்னால லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்ட் எபோட் ஹேண்டா என்ன டேன்? இப்போ நமக்கு ஸ்கூலுக்கு போதாக நம்மவே அடிக்கடி ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அப்படி தானே? கவனிங்க, ரைட் ஹேண்ட்னா அவங்க குழம்புவாங்களாம். கமாண்டர் பார்ப்பாங்களாம், இது குழப்பாச்சுன்னு ஒரு காலை வாலே கட்டுவாங்களாம், ஒரு காலை சீலே கட்டுவாங்களாம். ரைட் ஹேண்ட் சொல்லும்போது ஓலக்கால் அப்படி சொல்லுவாங்களாம், உடனே ரைட் பக்கம் திரும்புவாங்களாம். லெஃப்ட் ஹேண்ட் சொல்லும்போது சீலக்கான்னு சொல்லுவாங்களாம். அப்போ சொல்லுங்க, உண்மையில சொல்ல போனா சுவிசேஷம் வருமுனால நம்முடையவர்களுக்கு வஸ்திரம் கூட உடுக்க தெரியாது. பேண்ட் சொல்றோம், இப்போ அது கட்டையாவி முட்டு வர வருது. குட்டியும் அப்படிதான் போகுது, முட்டு வர பேண்ட் அல்ல. சொல்லுங்க பார்ப்போம், பேண்ட் சோத்திர கால் சட்டை வேலை. சொல்லுங்க பார்ப்போம், இப்போ எப்போ பழகணும்? நமக்கெல்லாம் தெரியும், இந்தியன் டை சொல்லுவாங்க, குறிய மட்டும் தான் தெரியும். நமக்கு நடக்க கூட தெரியாது, வஸ்திரம் கூட உடுக்க தெரியாது. சரியா? என்றைக்கு வெளிநாட்டவர் மூலம் சுவிசேஷம் வந்ததோ அன்றைக்கு நாகரிகம் வந்தது. ஆண்டவன் சொல்லுகிறார் எபிரேயரை பார்த்து, நீ நடக்க கூட தெரியாதவன், உன்னை நான் கரம் பிடித்து நடக்க பழக்கினேன். இப்ப நடந்து பழகின பின்பு நீ என்னை தள்ளி விடுகிறாய். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா பல சொல்லுங்க. நடக்க பழக்கின ஆண்டவரை ஒரு நாள் மறக்காதீங்க.
இனியும் நடக்க வேண்டுமானால் அவர் கரத்தை பிடிக்கணும். உம் கரத்தை நான் பிடித்து கொண்டால் விட்டு விடுவேன் ஆண்டவரே. அப்படிதான் ரோடை கிராஸ் பண்ணும்போது குறும்புக்கார பிள்ளைக்கு கையை நம்ம பிடிக்கணும். அவன் நம் கையை பிடிச்சா வண்டியில ஆட வச்சிருவான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம சொல்றாரு, இங்க இருக்கிற அநேகருக்கு நம்முடைய நடக்கவே தெரியாது, எப்படி நடக்கணும் தெரியாது. ஆனால் கரத்தை பிடித்து நடக்க பழக்கினதுனால தான் 2024 நவம்பரை பார்த்திருக்கிறோம். டிசம்பரை பார்ப்போம். அவன் நம்மை நடக்க பழக்கினான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எங்களால் நடக்க முடியும் என்று சொன்னவர்கள் பிப்ரவரியை பார்க்க முடியல, மார்ச்சை பார்க்க முடியல, டிசம்பரை நவம்பரை ஆரம்பத்தை பார்க்க முடியல. நான் விசுவாசிக்கிறேன், அவரின் கரத்தை பிடித்து நடக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் இந்த நாளை நான் பார்த்திருக்கிறேன். சொல்றீங்க, சொல்றீங்களா? இதில் ஏற்றுக்கொள்றீங்க? என்ன ஆண்டவர் தான் கரத்தை பிடிச்சு நடக்க பழக்கிறார். இன்னை வரைக்கும் எனக்கு சரியா நடக்க தெரியாது. பவுல் சொல்லுவார், நான் முற்றிலும் தேறிடுவேன் என்று எண்ணுகிறதே இல்லை. ஊழியக்காரங்க நாங்கள் அப்படிதான், முற்றும் தெரிந்து எண்ணுகிறதே இல்லை. அவன் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நடக்க பழக்குவிக்கிறார். ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்படி சொல்லுவாங்க, உயர ஏறுவதற்கு ஏணியை பயன்படுத்துவோம். ஏணி, லேடர். இதில் ஏணியை பார்த்துருக்கிறீங்க? ஏணி, லேடர். மேலே ஏறிட்டு சில என்ன செய்வாங்களா, போடா அப்படின்னு தட்டி தள்ளிடுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ஊழியக்காரலையோ ஆண்டவரையோ அப்படி தட்டி தள்ளக்கூடாது. எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அவங்க வீடை பிரிக்கும் போது என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா அப்போ வறுமை. நாங்கள் சொன்னோம், இந்த மண்ணெல்லாம் இங்கிருந்து அகற்றணும். இந்த ஒரு மண், ஏன்னா அது அந்த அந்த இடமே ஒரு நாசம் பிடிச்ச இடம். நாங்கள் சொன்னோம், ஒரு கல் கூட எடுக்கக்கூடாது, எல்லாம் அகற்றணும். வீடை பிரிக்கும் போது ஜெபம் பண்ணி பிரித்தோம். ஆனால் வீடு தருவிச்சாங்க, ஃபவுண்டேஷன் போட்டாங்க, டெடிகேட் பண்ணாங்க. அந்த வீட்டில் ஒரு மரணம் நடந்தது, இல்லை சொல்லவே இல்லை. அல்ல சொல்லுங்க பார்ப்போம். மகளுக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, மருமகனுக்கும் விவாகரத்துக்கு நேராக டெய்லி போவோம் அந்த வீட்டுக்கு ப்ரேயருக்கு. ஆனால் பெரியவங்களாக மாறிட்டாங்க. மரணத்தை சொல்லலை, டெடிகேஷனை சொல்லலை. ஆனால் வீடு பிரிக்கும் போது சோத்திரம் பாஸ்டர் ஜெபிக்கிறார். இதனால இங்கே யாருக்கும் வரக்கூடாது. ஃபீல் பண்ணுவீங்களா? கணவன் மனைவி பிரிவினை, மர்களும் மகளும் பிரிய போகிறாங்க, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாம் செவ்வாய்க்கிழமை தோறும் போயிடுவேன், காய்ச்சலோட போயிடுவேன். ஆண்டவன் சொல்றாரு, கொஞ்சம் நடக்க பழகும் போது நடக்க பழக்கின தெய்வத்தை மறக்க கூடாது. வீட்டில் மரணம் தான். இன்னொரு பேர் சபைக்கு போறேன், நீ ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்ல, டேடி மம்மி செத்துட்டாங்கன்னு ஒரு இன்ஃபார்ம் பண்ணலாம் இல்ல. ஏன்னா அப்படிதான். பல சொல்லுங்க, நீங்க அப்படி இருக்கக்கூடாது. சத்தமா சொல்லுங்கம்மா. நான் ஃபீல் பண்ணுவதை விட பரலோகத்தின் தெய்வம் ஃபீல் பண்ணுவார். கர்த்தர் நம்மை நடக்க பழக்குவிக்கிறார். நடக்க பழத்து கொண்டோம் என்றால் நடக்க பழக்கிற தெய்வத்தை மறக்க கூடாது. நீங்க சொல்லணும், நீங்க என்ன கரத்தை பிடிச்சு நடக்காட்டா எனக்கு நடக்கவே தெரியாது ஆண்டவரே. கையை கொடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நடக்க பழக்கிற தெய்வத்தை அவர்கள் அறியாமல் போகிறார்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் ஸ்தோத்திரம் 13:21 வாசிங்க. எல்லாம் சத்தம் வர அல்லேலூயா. கவனிங்க, சொல்லுங்க, நடக்க தெரியாதவன பிரதர் சொல்லுங்க, நடக்க தெரியாதவன, போர் அடிக்கிறா சொல்லண்டா, நடக்க தெரியாதவன ராத்திரி பகலா நடக்க வைக்க வெளிச்சத்தை கொடுத்தார். சொல்லுங்க, பகலையே நடக்க தெரியாது, ஆனா ராத்திரி பகலா நடக்க வைக்க வெளிச்சத்தை தந்தார். இந்த உலகம் அறியாத ஒரு வெளிச்சம் நம்ம வீட்டுக்கு மேல பிரகாசிக்கும். உங்களுக்கு தெரியுமா சகோதரனே? உங்களுக்கு தெரியுமா சகோதரி? பல வெளிச்சங்கள் இருக்கிறது. சன் வருது, நல்ல வெளிச்சம் போடுறோம். ஆனா நம்முடைய தேவ பிள்ளைக்கு வீட்டுக்கு மேல அவன் யோபு சொன்னது போல அவர் வெளிச்சம் என் தலைமேல் பிரகாசித்தது.
அந்த வெளிச்சம் இல்லைன்னா நடக்கவே தெரியாது. நம்ம எத்தனை இருள் எத்தனை இருட்டு ராக்காலம் வந்தது, நம்ம நடந்து வந்திருக்கவே முடியாது. கையை உயர்த்துறாள் இல்லையா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். கையை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இங்க இருக்க ஒரு சகோதரி ஒரு முறை வீடு சந்திக்கு போய் சொன்னாங்க, கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, பல முறை கதவை அடைத்து விட்டு நான் கயிறு போட பார்த்திருக்கிறேன், பல முறை ட்ரை பண்ணி இருக்கிறேன், குடிப்பழக்கத்தினால இனி வாழவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆமா, வீட்டை விட்டு நான் போயிருக்கிறேன், போனை கொண்டு போகாம போயிருக்கிறேன். ஆனா அந்த இருளான நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கரத்தை பிடித்ததுனால அந்த குடும்பம் பிரிந்து போகல. ஒரு நான் சொன்ன பார்த்தீங்களா, அன்பா திருமணம் பண்ணி கொடுத்தாங்க பிள்ளைய, ஃபர்னிச்சர் திங்ஸ் பல லட்சத்துக்கு, நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள குடும்பம். ஆனா சில வாரங்களில் ஒரு நாய் கணவன் மனைவி என்கிற அன்பை பிரிக்கிறது. எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடக்க பழக்க வைக்கிறவர். எப்பெல்லாம் நடக்க வைப்பாரா? ராத்திரி பகலா. நடக்க தெரியாத எப்ராயிம் இஸ்ரவேல டே அண்ட் நைட். அல்லேலூயா. முன்னெல்லாம் நடக்க தெரியும், இவன் நடந்து நம்ம என்னோட சேர்த்தான் சொல்றேன். முருங்கோல தேரி யாருன்னா நடந்து யாருன்னா வசர்த்து பூத்து போ. இப்ப நம்ம நடக்க பழக்கம் இல்லை. அதான் டாக்டர் சொல்றாரு, நீங்க வாக்கிங் போகணும். எங்க போகணும்? நீங்க நடக்கணும். பகல ஃபுல்லா வண்டி ஓட்டுறீங்களே, 4 கிலோமீட்டர் நடக்கணும். 8 அணி பகுதி ஒருவர் நடந்துட்டு இருக்கிறார், பள்ளியாடியை சார்ந்தவர். நண்பன் கூப்பிட்டு ஏறுங்க பைக்ல. அவர் சொல்றாரு, போய்க்கப்பா, டாக்டர் சொல்லிட்டாரு நீ நடக்கணும். அல்லேலூயா. இந்த 4 வேலை பாருங்க, எத்தனையோ மக்கள் நடக்கிறாங்க. ஆபீசர்ஸ், வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குற நடக்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கலைன்னா உங்களுக்கு சிக்கல் உண்டாயிரும். ஆனா நடக்க தெரியாத எப்ராயிமை ராத்திரி பகலா நடக்க வச்சாங்க. சிலர் ராத்திரி வரும்போது, இருள் வரும்போது நிற்க முடியாம தற்கொலை பண்ணி சாகுறாங்க. ஆனா இருள் நம்மை மூடிக்கொள்ளா போதிலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருந்தார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருளில என்னை நடத்தினார், அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல. எப்படி நடத்தி வந்தாரா? இருளிலே நடத்தி வந்தார். அவர் அருளிய வெளிச்சத்தினால். இருளில் எப்படி நடப்போம்? எனக்கு ஒரு சௌரி இருக்கிறாங்க, அவங்க சௌருடைய கல்யாணத்துக்கு நான் போனேன், பழந்தோடு பக்கம். இப்போ நேர் பாதை இருக்கான். அப்போ வயல் கடந்து போகணும், டார்ச்சு கொண்டு போகலை. போகிற வழியில் புத்தகக்கடையில் ஒரு டார்ச் வாங்கிட்டு போனேன். அதுவும் வயல் பகுதி வரும்போது ஆஃப் ஆச்சு. இப்போ தவளை துண்ணாலும் பாம்பு. நான் நடந்ததை சொன்னா சிரிப்பீங்க. நான் துள்ளி துள்ளி நடந்தேன், துள்ளி காலுக்கள் இருக்காது. எதாச்சும் ஒரு 200 அடி பக்கம் வயலில் போனோம், துள்ளி துள்ளி நடந்தேன். வரும்போது சொன்னேன், என்னால் இனி துள்ள முடியாது, ஹெல்ப் பண்ணுங்க. இருட்டில் அப்படிதான் பயந்து வந்து நடக்கணும். ஆனால் ஏசப்பா அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுத்ததுனால, ஏன்னா ஊழையிடுதல் உள்ள அவாந்திர வழி, கெட்ட இடத்துல 24 hours அவங்க நடக்க பண்ணினார். அவனோட பிரயாணம் பகல் மட்டுமல்ல, சிலர் ராத்திரி சொல்லுவார், அதிகாலை 12 மணிக்கு சொல்லுவார், பாளையம் புறப்படுகிறது. எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடக்க பழக்குகிறவர். நாங்க யாத்திராகம் 18:20 படி முதலாவது நடக்க தெரியாது, எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. அல்லேலூயா. எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று, ஆனால் நம் தேவன் நாம் நடக்க வேண்டிய வழி நடத்துகிற தேவன். கைகளை அசைத்து அல்லேலூயா. சத்தமா கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். லேவியரா 26:13 சொல்லுது, நம்மை நிமிர்ந்து நடக்க சொல்லுகிறார். பல சொல்லுங்க, உங்களுக்கு நடக்க தெரியாது, எப்படி நடக்கணும் தெரியாது, நிமிர்ந்து நடக்கவும் தெரியாது. கேமராமேன் வந்தா அவன் படுத்துற பாடு, தலை இப்படி இப்படி நில்லுங்க, இப்படி நில்லுங்க, நிமிர்ந்து நடக்க தெரியாது. கூனி குருவிதான் நடக்க தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். எத்தனை நம்புறீங்க? நிமிர்ந்துனா என் பலத்தை பாருங்க சொல்லவா? அல்லேலூயா. பல நேரம் பல துன்பங்கள்
பல வெட்கங்கள் வரும்போது நம்ம தலை கவிழ்றோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். நிமிர முடியாமல் தோள் இருக்கிற சுமைகளை அகற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 18 வருஷமா ஒரு தாயாரால, சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க எவ்வளவு, சொல்லுங்க அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க. ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் தரும்போது குறி இருப்பது, சர்ச்சைக்கு வந்தாலும் இப்படிதான் 18 வருஷமா. ஆனா இயேசு பிசியோ பண்ணல, ஒன்றும் பண்ணல. தமது கரத்தை முதுகல வைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய். நீங்க இப்படி அல்ல சொல்லி அவங்க அல்லேலூயா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிமிர்ந்து பார்த்து பேர பிள்ளை கூப்பிட, பாட்டி நிமிர்ந்து பார்க்க முடியாது, சத்தமா இருப்பா. தெற்றையில் ஒரு அம்மா இருந்தா, வயசான அம்மா, கிருபாசன் சர்ச்சில். நான் ஒரு அடிக்கடி போகும்போது அவங்க கூட்டத்திற்கு குனிஞ்சுதான் வருவாங்க, இப்படி வருவாங்க. அவங்க ஆராதனைலாம் கவனிச்சிருக்கிறேன். நமக்கு முதுகெலும்பெல்லாம் ஸ்டெடியாக இருக்கு, ஆனால் கை தட்ட முடியலை. இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு கை தட்டவே பலன் இல்லை. போஸ்ட் காமராத வாங்கி கொடுங்க. கவனிங்க, அந்த பாட்டி கை கொட்டுவாங்க பாருங்க, கவனிங்க கவனிங்க. குனிஞ்சு அனுப்ப நிமிர முடியாது. ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கும், ஒரு பக்கம் நான் யோசிச்சிருக்கிறேன், நமக்கு நல்லா நிமிர தெரியுது. குனிஞ்சு நின்று உங்களை கைவிட்டுக்கிற எத்தனை மணிக்கு ஒரு கை தட்டுவியா? குனிஞ்சு நின்று ஆராதனையில் கை தட்ட எத்தனை மணிக்கு எட்டுவியா? உள்ளத்துல எங்களை திட்டுவியா? என்னடா புதிய அபிஷேகம் இருக்கு வந்திருக்கு, விசுவாசிகளை குனிய சொல்ற. ஆனால் அந்த அம்மா 3 பாடல் எழுமி நின்று பாட வைக்கும்போது குனிஞ்சு நின்று கை கொட்டி இப்படி ஆராதிப்பாங்க. ஆண்டவர் நம்ம நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். நடக்க தெரியாது நமக்கு, ஆனால் நிமிர்ந்து நடக்க தெரியாது. கர்த்தர் நம்மை நிமிர பண்ணுகிறவர். இது சந்தோஷமா இருக்கிறீங்க பல சொல்லுங்க. ஏதாவது காரியத்தில் வெட்கப்பட்டாலும் கவலைப்படாதீங்க. தலை கவனம் இருக்கிறீங்களா? உங்களை நிமிர பண்ணுகிறவர், உங்களை நடக்க பண்ணுகிறவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஒரு பாட்டு பார்த்தீங்களா? சொந்தங்களும் பந்தங்களும் பார்த்துன்னை சிரித்தார்களோ, சொந்தங்களும் பந்தங்களும் பார்த்துன்னை சிரித்தார்களோ, பதில் சொல்ல முடியலையோ, தலை குனிந்து நிற்கின்றாயோ, பதில் சொல்ல முடியலையோ, தலை குனிந்து நிற்கின்றாயோ. எல்லா நன்மையாக நம் இயேசு மாற்றிடுவா, எல்லா நன்மையாக நம் கையசைத்து ஆமென் அல்லேலூயா ஆமென். நல்லா நல்லா அசைத்து ஓ ஆமென் அல்லேலூயா ஆமென். உயிருக்கு உயிராக நேசித்தவர் இங்கு இல்லையோ, உயிருக்கு உயிராக நேசித்தவர் இங்கு இல்லையோ, உள்ளத்தில் வேதனையோ தாங்கவே முடியலையோ, உள்ளத்தில் வேதனையோ தாங்கவே முடியலையோ. எல்லா நன்மையாக என் இயேசு மாற்றிடுவா, எல்லா நன்மையாக என் இயேசு மாற்றிடுவா. பிள்ளைகள் மூலம் ஒருவரை தலை கவலலாம். எங்கள் சேமாவுடைய மகன் ஜெபின், அவன் 7-8ஆம் வகுப்பு பள்ளியாடி கான்மல்ல படித்தான். ஒரு முறை எங்கள் மாமா சொன்னாங்க, படிப்பில் சோத்ரா கில்லாடி அல்ல, ஒரு ஆளை தான் படிப்பான். ஒரு நாள் ஒரு ஆசிரியரை மாமாவை கூப்பிட்டு, என்ன பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கிற, என்ன படிக்கிறான் அப்படி சொல்லி திட்டாராம்.
நான் சொல்ல முடியுமா? பிள்ளை படிக்காதனால டீச்சர் திட்டுறாங்க. எங்கள் மாமா சொன்னாங்க, வெக்கமாக இருந்த ஆஃபீஸில் அப்படியே நான் தலை கவிழ்ந்தேன். ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா என் பிள்ளைக்கு ஞான குறைவு. இன்றைக்கி அவன் பிகாம் படித்து அதுக்கு மேலே படித்து இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனி 60-70 பேர் நடத்துகிற கம்பெனி, இன்டர்லாக்கு, கல், இதோடைய கணக்கு, இதோடைய எல்லாம் பார்க்குற அளவு அவனை கர்த்தர் ஞானியாக மாற்றியிருக்கிறார். கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள். அல்லேலூயா. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆமேன் டீச்சர் திட்டினாங்க. ஆசிரியர்கள், எதன பிள்ளை படிக்கவே தெரியல, எல்லாம் சேர்த்தாலும் 10 மார்க் வரலையே. ஆனால் இன்றைக்கு அந்த தலை கவிழ்ந்த மனிதனை தலை நிமிர பண்ணியிருக்கிறார். ஒருவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொந்தங்கள் பந்தங்கள் பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. ஆசிரியர் கேட்டது போல, என்னையா பிள்ளை, என்னையா வாழ்ற, கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல முடியாம தலை கவிழ்ந்து நிற்கிறீங்களா? உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். கையை உயர்த்துவர். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. கையை உயர்த்துவர். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நபர் தன்னுடைய மகளை அவர் திருமணம் பண்ணி கொடுத்தார். திருமணம் பண்ணி கொடுத்து, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொரோனா டைமில், அதுக்கு முன்பு அவர் ஒரு இந்த இடத்திற்கு, மணியன் கம்பெனி இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன, திருப்பூருக்கு போயிட்டார். 2 பையன்மா, நல்ல மனைவி. திருப்பூருக்கு வேலைக்கு போனவர் ஒரு வீட்டில் டிரைவராக சேர்ந்தார். அந்த பெண்மணிக்கு ஒரு கம்பெனி உண்டு. ஆனால் அவள் திருமணமாகாதவா, கால் நடக்க முடியாது. அவள் இந்த மனிதனை வசப்படுத்தி விட்டான். இப்போ வீட்டுக்கு வரமாட்டான். அந்த செய்தி நான் கேள்விப்பட்டேன். கொரோனாவுக்கு முன்பு அந்த பெண்மணி சொன்னாலாம், அவர் ஒரு ஹிந்து மார்க்கத்திலே ஊறிப்போன ஒரு சகோதரி, உங்க இயேசுவுக்கு வல்லமை உண்டுன்னா இவனை என்னை விட்டு பிரித்து பார்க்கட்டும், பிரிந்தாலும் வாழ விட மாட்டேன். அதை அந்த நபர் எனக்கு சொன்னார். இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, என்னுடைய மகளுடைய காரியம் எப்படி இருக்குது. அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், இயேசுவுக்கு வல்லம் ஒண்ணுன்னா பிரித்து பார்க்கட்டும். ஏன்னா கையில் நிறைய பணம் இருக்கு. கால் ஊனமானாலும் ரவுடிசமும் நிறைய உண்டு. நல்ல பணம், ஆள் வச்சும் கஷ்டப்படிடுவார். அந்த நபர் என்று சொன்னார், ஃபோன் பண்ணி கேட்டா முடியாது என்று சொல்லுகிறார். நான் தலை கவிழ்ந்து வாழ்கிறேன். அவரும் ஜெபம் பண்ணார், நானும் ஜெபம் பண்ணேன். வரும்போல ஜெபம். எனக்கு என்னன்னா, இயேசுவுக்கு வல்லமை உண்டுன்னா அந்த வார்த்தை. ஆமென். தாவீது கேட்டது போல, தேவனை நிந்திக்க இவன் யார் என்று கேட்டது என் உள்ளத்தில் தச்சிட்டு செபிக்க ஆரம்பித்தோம். கொரோனா வந்தது. சோத்திரம். ஆண்டவர் பார்த்தாரு, எனக்கு வல்லம் உண்டா என்று. சிலருக்கு இதே போல நிறைய வெளிப்படுத்தி இருப்பார். ஆண்டு வெளிப்படுத்தினார். கம்பெனி எல்லாம் முடிச்சது, கம்பெனி லாஸ் ஆயிட்டு, இவருக்கு பணம் போயிட்டு, அந்த சூழ்நிலையிலே அந்த மனிதனை அங்கிருந்து பிரித்து ஊருக்கு கொண்டு வந்தார். இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டி மனைவி பிள்ளைகளை கவனிச்சுட்டு நல்லா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. மனிதன் சவால் விடுறாங்களா? ஜெபிச்சு என்ன சாதிப்பேன்னு சொல்றாங்களா? உபவாசித்து சாதிக்க முடியாது கேட்கிறாங்களா? தலை கவிழுகிறீங்களா? இயேசுவை நம்புங்க. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உனக்கு நடக்கவே தெரியாது, நம்ம நடக்க தெரியாது, என் கரத்தை பிடித்து கொண்டால் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். எத்தனை நம்புறீங்க? விசுவாசிக்கவில் சாட்சி சொல்லுவீங்க, என்னை கத்தந்தும் நடக்க பண்ணினார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நடக்கப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். உபாகம் 5:33 வாசிக்க கேட்போம். உபாகம் 5:33. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். என்ன வழியில நடக்கணும் தெரியாது. அல்லேலூயா. கவனிங்க. பள்ளியடி போவதற்கு நமக்கு நிறைய பாதை இருக்கு. கூகுள்கிட்ட சொன்னாலும் கூகுளும் அங்கங்கே நம்மளை என்ன செய்யும், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 50 அப்படிலாம் சொல்லும். அதெல்லாம் வருமுனால் நமக்கு நடக்க தெரியாது, எந்த வழியும் தெரியாது. சில நேரம் ஷார்ட்கட்டு போய் அப்போ தான் பைப் லைன் போட ரோடை தோண்டி போட்டிருப்பான். அப்படி நான் மாட்டியிருக்கிறேன். பிறகு ரிவேர்ஸ் எடு வண்டியை. கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் காட்டுகிற வழியில் நடந்தா நீ சுகித்திருப்ப.
சொல்லுமா, சுகிக்கியா பாரு, பணம் வச்சு சுகிக்கியா பாரு. கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறீங்களாம்மா? என்ன சொல்லுவாங்க? பணம் வச்சு சுகிக்கிறான் பாரு, ட்ரெஸ்ஸை பாரு, வீடை பாரு, காரை பாரு. ஆண்ட சொல்றாரு, சொல்றாங்க சொல்லட்டும், நீ என் வழியில் நடந்தால் உன்னை சுகித்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஆனா ஒண்ணு, நடக்க பழக்கினவரை மறந்தா அதுவும் சர்வத்தில் குழப்பமாக்கும். எல்லாம் உனக்கு சம்பூர்ணமா இருக்கையில் என்ன நீ சந்தோஷமா ஆராதிக்காமல் போனபடினால் நீ எல்லாம் குறைவுபட்டு பட்டினியோடும் நிர்வாகத்தோடு என்ன சேவிப்பாய். பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? அது ஒன்று உண்டு. ஆண்டவர் ஓலை செட்டில் அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்படும். வீட்டில் காற்றடிக்கும் போதெல்லாம் சுதிரம், ஹல்லேலூயா, ஓலையில் தோரம் விழுந்துடும். அடுத்த மழைக்கு தண்ணீர்லாம் உள்ளே வந்துடும். அப்போ ஏழ்மையில் இந்த ஊழியம் நான் சொல்கிற 30 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ எல்லாம் தந்துட்டாருன்னு என் ஜெபத்தை, என்னுடைய ஆராதனையை, பரிசுத்தத்தை மறந்தா என்ன செய்வாரா? எங்களுடைய ஃபெடரேஷனுடைய டிஸ்ட்ரிக்ட் தலைவர் சொன்னார், காரை தந்திருக்கிறாருன்னு பெட்ரோல் தீர்றது வரைக்கும் தரித்திரம் ஜெபிக்காம வண்டியை ஓட்டுனா காரையே பிடுங்கிட்டு வராண்டு. ஊழியக்காரனுக்கு காரை எடுத்துருவார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் சுகிக்க பண்ணுவார். பல சொல்லுங்க, உங்களை சுகிக்க பண்ணுவார். சத்தமாக சொல்லுங்க, உங்களை சுகிக்க பண்ணுவார். நல்ல வார்த்தை சொல்லியும் முக லட்சணத்தோடு சொல்லுங்கம்மா. சுகிக்க பண்ணு, உங்களை சுகித்து வாழ பண்ணுவார். நீங்கள் சுகித்திருப்பீர்கள். பிரதர் சொல்லுங்க, நீங்கள் சுகித்திருப்பீங்க. அது கெட்ட வார்த்தையா? நம்ம ஓவரா பந்தா பண்ணும்போது சொல்லுவாங்க. ஆண்டவரே சொல்றாரு, உன்னை சுகித்து வாழ பண்ணுவேன். ஆமென் சொன்னா உங்களை அப்படி வைப்பார். உங்களை சுகித்து வாழ பண்ணுகிறவர். அவர் சொல்ற வழியில ஒரு தேவ பிள்ளை நடந்தா அவங்கள சுகித்திருக்க பண்ணுவார். அதனால உங்க பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஆமென், ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போயிடாத, பரிசுத்தத்தை விட்டு போயிடாத, உன்னை நான் ஆண்டவர் சுகித்து வாழப்படும். சரி, முதலாவது நம்மை ஆண்டவர் கவனிங்க, அவன் என்ன செய்கிறவரா? நடக்க பழக்க வைக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கை. இரண்டாவது உபாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உபாகமம் 14:22. கவனி, இரண்டாவது தேவனுக்கு பயந்திருக்க பழகணுமா? மாமா சொல்லுங்க, யாருக்கு? ஒரு அதிகாரி கடை நம்ம பயப்படுறோம். அல்லேலூயா. ஒரு முறை நான் மார்த்தான் ஒரு ஷாப்பில் நிற்கும் போது காலை 8:30 மணி, ஆர்டி ஆஃபீஸ் அப்போ அங்கே இருந்தது. அதில் வேலை பார்க்கிற ஒரு நபர் வந்து அந்த கடையாட்ட சொன்னார், எனக்கு ஆஃபீஸ் போக முடியல, ஏன்னா வீட்டுக்காரங்க அவசரம் இடத்துக்கு போகிறதுனால வீடை பூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் டீ ஷர்ட்டு பேண்டோட நிற்கிறார். அப்போ அவர் கேட்டார், கடைக்காரர் கேட்டார், என்ன போட்டிருக்கிறீங்களா டிஷர்ட்டு, போக வேண்டியதான ஆர்டி ஆஃபீஸுக்கு? ஆஹா, கூடாது, எங்கள் மேலே இருக்கிற சம்மதிக்க மாட்டாங்க, இந்த டிஷர்ட்டோட எங்கே போகக்கூடாது. அப்போ யாருக்கு பயப்படுறாங்க? இப்போ சர்ச்சுக்கு வரலாமா? அல்லேலூயா. கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க பெரியவர், கவனிங்க. தேவனுக்கு பயந்து நடக்க பழகணும். அதுவும் நமக்கு தெரியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாதனால அடிக்கடி அடிபட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்க, சில நேரம் பிள்ளைகள் அப்பா அம்மாவோட அடி வாங்குவாங்க. சகோதரிமாருக்கு தெரியும், பழகிருப்பாங்க. இப்போ ஒரு இருக்கிறாரு, இப்போ இந்த காரியத்தை பற்றி பேசப்படாது. பிள்ளைகள் தெரியும், அப்பா ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீமா. சகோதரிகளுக்கு தெரியும், ஏய் இப்போ போகாத, ஆளு டென்ஷன் இருக்கிறாரு, இப்போதான் ஃபோன் பண்ணாரு, இனி ஃபோன் ஒன்றும் அவர்கிட்ட கேட்காத, ஆளு பயங்கர டென்ஷன் இருக்கிறாரு. சகோதரிமார்களுக்கு ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியாது, இது அம்பான்னு கேட்கும். அப்படி அடி வாங்குற பிள்ளைகள்லாம் ஒரு சொல்லுங்க பார்ப்போம்.
சில பிள்ளை கேட்டு திட்டு வாங்கின பிள்ளைகள் அவரை சொல்லுங்க பாப்போம். சில சகோதரர்களுக்கும் தெரியாது, இந்த வேலை சிலது பல குழப்பமாக இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணி டிசம்பர் வருது தெரியும் நமக்கு, அப்படி பெரிய ஒரு லிஸ்ட்டு அங்கிருந்து தாட்டா போடா. ஏன்னா நமக்கு தெரியாது, அவர் வேலை சிலது சம்பளம் கிடைக்கல, டென்ஷனாக வந்திருப்பாரு. ஆண்டவர் சொல்லாரு, பைபிள் சொல்லுது, தேவனுக்கு பயந்திருக்கும் பழகணுமா. அது தெரியாதனால தான் சிக்கன் கிடைச்சது, ஆண்டவர் அடியும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு பயந்திருக்க பழகணும் சொல்லுங்க? யாருக்கு? நம்முடைய ஆண்டவருக்கு பயத்துடனே அவரை செய்ய சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்து சொல்லுங்க பாப்பா. நம்முடைய ஆண்டவர் ஒரு பரிசுத்த பயம். கவனிங்க, ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பயம் இருந்தது. என்ன பயம்னா, தப்பு செய்த பின்பு வந்த பயம். நான் சொல்லுகிற பயம், தப்பு செய்யும் முன்பு இதை செய்தால் தண்டிப்பார் என்கிற பயம். ஆமென். ஆதாமே எங்க இருக்கிறாய்? நான் நிர்வாணியா இருப்பேன், பயந்து ஒளித்திருக்கிறேன். இந்த பயம் எல்லாருக்கும் உண்டு. தப்பு செய்த பின்பு வந்த பயம். சினிமா பார்க்க கூடாது, ஆனா சினிமா பார்த்த பின்பு ஐயோ தண்டிச்சு வரும், அந்த பயம். ஆனா தேவன் விரும்புகிற பயம், ஜீவத்தின் கனியை பறிக்க போகும்போது இதை சாப்பிட்டா செத்துபவன்னு சொன்னாரு, செய்யக்கூடாது என்கிற பயம். கையை உயர்த்தி அல்லேலூயா பல சொல்லுங்க. ஆமென். தப்பு செய்த பின்பு பயப்படுவதல்ல, தப்பு செய்யும் முன்பு பயப்படுதான் தேவன் விரும்புகிற பயம். அந்த பயம் யோசேப்புக்குள் இருந்தது. இத்தனை பெரிய கவனிக்கிறியா, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆதாம் ஏவாளுக்கு செய்த பின்பு பயம் வந்தது. அந்த பயத்தை கர்த்தர் விரும்பல. வேதம் சொல்லுது, தேவனுக்கு பயந்திருக்க பழகணும். இங்க ஒரு காரியம் சொல்லியிருக்கு, காணிக்கை தசமபாகம். நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், யாருக்கு பயந்து கொடுக்கிறோம்? 24ஆம் தேதி கிட்டாட்டு மற்றும் பீஸ் பண்ணிக்கிட்டு போவான். மொபைலில் கார்டு போடாட்டு ஒரு வாரத்துமே ஆன் பண்ணோம், உங்கள் வேலிடிட்டி முடிய போகிறது. யாருக்கு பயந்து காணி கொடுக்கிறோம்? எத்தனை பேர் இயேசுக்கு பயந்து காணி கொடுக்குறீங்க? நீ தேவனுக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு அன்றைக்கு சீலமா போவாங்க, எல்லாம் மூட்டை முடிச்சாக்கி கொண்டு போவாங்க. இன்னைக்கு ஆலயத்தை பக்கத்தில் தந்திருக்கிறாங்க. சத்தமுறை அல்லேலூயா. காணிக்கையின் டாபிக்கே கிடையாது, அதை நான் முக்கியப்படுத்தவும் கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு என்று கொடுத்தால் ஏதோ ஒரு விதத்தை திரும்ப தருவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுவார். அல்ல சொல்லுங்க பாப்போம். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தா உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க கர்த்தருக்கு கொடுத்தா நீங்க தேவனுக்கு பயப்படு என்று அர்த்தம். அல்ல சொல்லுங்க பாப்போம். சோதரன் கவனி, கண்ட இடமெல்லாம் பலி செலுத்தக்கூடாது. ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க எந்த சர்ச்சில் ஆராதிக்கிறீங்க, இந்த சபையில் ஆண்டவர்களை அங்கத்தை வச்சிருக்கிறாரு, அங்கதான் உங்களுடைய காணிக்கை என்ன செய்யணும். அவன் எல்கானாவுக்கு சீலோவா மெம்பர்ஷிப். அவர் எங்க போவாரு சொல்லுங்கம்மா? வருஷத்துக்கு ஒரு சீலோவா போவார். கையை உயர்த்து வரலையா? நீங்க ஆண்டு கொடுக்குறீங்க கொடுக்கல எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அதை ஆண்டு பார்த்துருவோம். அல்ல சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எதற்கு காணிக்கை கொடுக்குறோம்? எங்களுக்கு கண்டு பயந்தா? சொல்லுங்கம்மா. நீங்க தர கண்மூடி வாங்கி நாங்கள் பயன்படுத்துவோம், ஊழியத்துக்கு காரியங்களுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் யாரு கொடுக்குறீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சோத்ரா. சிலர் என்ன யூதாசை போல உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, கொடுக்கவும் மாட்டாங்க. கொடுக்க இடத்துல இதை நீ வித்து பேங்க்ல போட்டு இந்த வீண் செலவு எதுக்கு? சில சொல்றதுங்களுக்கு காதுக்கு வருது, சர்ச்சுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குதியா, 10 ரூபாய் காணிக்க போடு. ஓட நாங்கள் கேட்டோமா? அப்படி சொல்ல இருக்கிறாங்களா? எதுக்கு கொடுக்குற? சர்ச்சுக்கு கட்ட கொடுக்குற, சர்ச்சு கிட்ட கொடுக்குறியா, காணிக்க கொடுக்குறியா, 10 ரூபாய் கொடுத்துட்டு மாறிடு. அப்படிதான் இருப்பேன். ஆனா கர்த்தருக்கு பயந்தவன் கர்த்தருக்கு கொடுப்பான். அல்லேலூயா. வரல நாம் தசோபாம் பிரசங்கி இல்லை, இந்த பாயிண்ட் நான் எடுக்கும்போது இதை சொல்லி ஆகணும். அல்ல சொல்லுங்க பாப்பா. சத்தமால தசவ பாகங்களை என்ன செய்யணுமா? பிரிக்க முடியுதா? பல சொல்லுங்க, பிரிக்க முடியுதா? ஒட்டி இருக்க பணம். சில நேரம் பணம் எண்ணும் போது துப்பல் தொட்டு தொட்டு எண்ணும், நமக்கு பழக்கம் வந்துடும். பேங்க்லன்னா பணம் ஒட்டி இருக்கும். பல கேளுங்க,
பிரிக்க முடியுதா? ஆண்டவருக்குரிய பங்கை பிரிக்க முடியுதா? ஜீவனை கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க, பிரதர்ஸ் கேளுங்க, ஐயா பக்கத்தில் கேளுங்க, பிரிக்க முடியுதா? இல்லை ஒட்டி இருக்கா? ஆண்டவருக்குரிய பிரிக்கணும். கர்த்தர் கொடுக்குற ஒருத்தர் தரித்திர விட மாட்டார். இத்தனை நம்புறீங்க? அம்மா கூட கேட்கல, கூட்ட முடியும் தாருங்கன்னு. ஆனால் கர்த்தருக்கிறத கர்த்தரை கொடுக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன், குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் குடும்பத்தில் ஒத்துக்கொள்வாங்க. ஒரு சௌரி ஒரு முறை காணிக்கை கொண்டு வந்தாங்க. அவங்கள கேட்ட முதல் கேள்வி, நமக்கு தேவை நிறைய இருக்குது, சகோதரனுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, வீட்டுக்காரருக்கு தெரியாது. அப்படியா, கொண்டு போங்க, இங்கே இருக்கிறாங்க சர்ச்சில், கொண்டு போங்க. அப்போ நமக்கு நிறைய தேவை இருக்குது, பிரதர் தெரியுமா? ஆனால் இப்போ பிரதருக்கு தெரியும். கொடுக்க வேண்டாம் என்று சொன்னவர் அவர் கேட்டாராம், சர்ச்சு கட்டுறாங்களே பாஸ்டர், ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கு, குவைத்தில் இங்கே இருக்கிறார், ஏதோ நாட்டில் இருக்கிறார். அவன் சோத்திரம் கேட்டாங்களே, அவங்க பாஸ்டர் சபை கேட்ட பணம் கேட்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க. அவர் கேட்க மாட்டாங்க. அப்படியா, கொடுப்போம் சர்ச்சுக்காக. அல்ல சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துவுக்காய் கொடுத்தவர்கள் யாரும் இழந்து போனதில்லை. இப்போ யார் தான் கர்த்தருக்கு என்று கொடுக்க முடியும்னா தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். அப்போ குடும்பமாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மனமுகந்து கொடுக்கணும். யாரும் அனனியா சபீராளாக இருக்கக்கூடாது. ஒரு பக்கத்தை வஞ்சித்து வைத்து அப்படின்னு செய்யக்கூடாது. இதில் ஏற்றுக்கொள்கிறீங்க? என் மேலே கோபம் இல்லைன்னா மட்டும் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். சத்தமுறையா. இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு தேவன் வைத்த ஒரு நியமம். நம்ம சர்ச்சில் ஒரு தாயார் இருக்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு மருமக்குள்ள பலர் இருக்கிறாங்க, யாரும் நினைக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைகள் 2 பேரும் திருமணம் பண்ணி வந்தவுடன் சோத்திரம் ஆமேன், அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த சர்ச்சை விட்டு நீ வேற எங்கேயும் போகக்கூடாது. அவங்களுக்கு பெந்தேகோஸ்து நடக்கலை, ஆனால் சபையை விட்டு வேற. நீங்கள் மருமகள் என்ன சொல்கிறீங்க? வேற சபைக்கு போகணும்னு சொல்கிறீங்களா? இந்த சர்ச்சை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. இன்னொன்று, நீ செய்கிற ஒவ்வொரு வருமானத்திலும் 10% தெய்வத்தை கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரலையா? ஆனால் நான் கண்ணுடா பார்க்குறேன், ஒவ்வொரு பிரச்சனை தூக்கி எடுக்கிறார். ஆகவே எனக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், தேவனுக்கு பயந்திருக்க பழகிறவங்க தான் கர்த்தருக்கென்று கொடுக்க முடியும். இந்த வாசனை ஏற்றுக்கொள்கிறீங்க? சரி, நமக்கு இன்னும் ஒரு காரியம் இருக்குது. சரி, 2வது எதுக்கு பழகணும் சொல்லுங்க? எதுக்கு பழகணும்? ஆண்டவருக்கு. இல்லைன்னா அடிக்கடி அடி கிடைக்கும். பிள்ளைகள் ஃபோனில் திட்டு வாங்குறது போல சோத்திரம் நமக்கு கிடைக்கும். பயந்திருக்க பழகிட்டா என்ன செய்ய மாட்டோம்? தண்டனை ஒன்றும் கிடைக்காது. தேவனுக்கு பயந்து வாழ்வும். சோத்திரம், ஆமேன். சோத்திரம். பாருங்க, 2வது ஒரு காரியம். 2வது என்ன தியானித்தோம்? தேவனுக்கு பயந்திருக்க ஆமேன் பழகணும். சோத்திரம், ஆமேன். உபாகமம் 6:13 வாசிங்க. நமக்கு நேரம் ஸ்பீடா போகுது. உபாகமம் 6:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இப்ப என்ன நடக்குதுன்னா, அவருக்கும் ஆராதனை. கையை உயர்த்தி இங்க இருக்கிறீங்களா? சர்ச்சில் இருக்கிறதெல்லாம் அல்லே சொல்லுங்க. யாருக்கு? இப்ப ஏன் இயேசுக்கே ஆராதனை. பைபிள் இயேசு சொல்றாரு, பிசாசை பார்த்து, அவர் ஒருவருக்கே ஆராதனை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆராதனை அவருக்கு மட்டுமல்ல, கண்ட இடமெல்லாம் ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ரகசியமா மந்திரவாதிகளை தேடி போறாங்க. கிறிஸ்தவர்கள் பில்லி சூனியம் செய்ய போறாங்க. ரகசியமா குறி கேட்க போறாங்க, ஜாதகம் கேட்க போறாங்க, நான் நட்சத்திரம் பார்க்க போறாங்க. வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு பயந்தால் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பக்கத்துல சொல்லுங்க, அவர் ஒருவரை ஆராய்ச்சி பாருங்க. அக்கறையில் அலைய விட்டுருவாரா? ஆமேன். மருதாந்தகம் என்கிற இடத்திற்கு ஒரு இயேசுதாசன் இருக்கிறார். அவங்க குடும்பத்தில் இயேசுவை அறியாத ஒரு பிராமண குடும்பம். புருஷன் ஒரு அதிகாரி, ரயில்வே அதிகாரி. யாரோ பொறாமையில சாத்தானை விட்டு மெண்டல் ஆயிட்டார். அந்த மருதாங்க இயேசு அப்போ 2 வயதான பிள்ளை. அவங்க அம்மா சொன்னாங்களா, ஒரு பிராமண குடும்பம், தரித்து வீட்டில் டம்ளர் கிடையாது, சேரு கிடையாது, ஊரே ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா இது சாபம் பிடிச்ச குடும்பம், அதனால ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ ஒருவர் சொன்னாங்களா,
நல்லா வாழ்ந்திருந்த குடும்பம் இப்போ கீழே போயிட்டாங்க. எல்லாம் செய்கிறீங்களே, அவங்க போகிற சர்ச்சைக்கு இதே போல் சின்ன ஒரு ஆவிக்கிற சபைக்கு வாங்கலன்னு கூப்பிட்டாங்களா. வந்து அவங்க அம்மா ஒரு ஜெபம் பண்ணாங்களாம். என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, சோத்திரம் இப்போ எல்லாம் ஜெபம் பண்ண சொன்னால் சர்ச்சையில் சில பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க, சில பிள்ளை அங்கேருந்து ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜெபம் பண்ணுறாங்களா இல்லை சர்ச்சையை ஃபேன் என்ன வராங்கன்னு தெரியல. ஆனால் சில பிள்ளைகள் 1-2 பேர் இங்கே இதில் முட்டி முட்டி ஜெபம் பண்ணுவாங்க, பலிபீட தண்டையில் வந்துடுவாங்க. இதுபோல் இந்த அம்மா பலிபீடத்துக்கு முன்னால் அவங்கள தானே பழக்கம், நின்று கை கூப்பி சொன்னாங்களா, இந்த மெண்டல் பிடித்த புருஷனுடைய மெண்டலையும் மாற்றி 2 வயசான பிள்ளையும் சாகாம ஆண்டவர் என்னுடைய இயேசு சொல்லி மாற்றி தந்தா இந்த கை வேறொரு சாமியும் கும்பிட போகாது. இந்த கை கும்பிட போகாது. மெண்டல் மாறினது. அவரை இன்றைக்கு ஊழியக்காரராக மாற்றி இருக்கிறார். நல்ல பிரபலமான ஒரு ஊழியக்காரர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவையும் ஆராதிக்கிறாங்க, சபைகளுக்கு போறாங்க, ஆனா விக்கிரக கோயிலுக்கு போறாங்க. வேதம் சொல்லுது, நீ தேவனுக்கு உண்மையாக பயந்தா வாழ்வோ சாவோ என்ன நடந்தாலும் இயேசு மட்டும்தான் தெய்வம். இந்த கைகள் அவர் ஒருவருக்கே கும்பிடு போடும். இந்த கைகள் அவர் ஒருவருக்கே காணிக்கை கொடுக்கும். சில என்ன பண்ணுவாங்க, போக மாட்டாங்க, தோழி இடத்துல கொடுத்து அனுப்புவாங்க. இந்த கோயிலை போட்டு அங்கே கோயிலை போட்டு இதில் போட்டுன்னு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகளே, 2வது தேவனுக்கு பயந்திருக்க பழகணும். எத்தனை பேர் பல சொல்லுங்க, பயந்திருக்க பழகிட்டா, பயந்திருக்க பழகிட்டா அடிக்கடி திட்டும், அடிக்கடி அடியும், இயேசு விட்ட வாங்கண்டா, அவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, 3வது நியாயாதிபதிகள் 3:2 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சன்னதியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றார். அடுத்து பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியர் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கிறது வரைக்கும். சொல்லுங்க பாப்போம். இவங்க நியாயாதிபதிகள்ல யுத்தம் செய்ய தெரியாத ஒரு தலைமுறை வந்தது. என்ன தலைமுறை சொல்லுங்கம்மா? யுத்தம் செய்ய இப்போ உள்ள தலைமுறை அப்படிதான் மாறிட்டு. யுத்தம் செய்ய தெரியல. நான் சொல்றேன், 3வது யுத்தம் செய்ய பழக்குவிக்கிறார் ஆண்டவர். பார்த்தார், இந்த தலைமுறையை யுத்தம் செய்ய பழக்குவிக்கணும். இராணுவத்தில் சேர்க்க முடியுமா இவங்களை? ஆண்டவர் பார்த்தாரு, கொஞ்சம் ஜாதிகளை அழிக்க அமைச்சிட்டார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் ஓடட்டும், கானானியர் ஓடட்டும், சீதோனியர் ஓடட்டும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ட்ரைனிங் தரவே வச்சிருக்கிறேன். பல சொல்லுங்க, சில பிரச்சனை ஜீவனா சொல்லுங்க, சில பிரச்சனை செயலுக்கு கேட்கலையா? சில பிரச்சனை நம்ம யுத்தம் செய்ய பழக்குவிக்க. பிரதர்ஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களா? அதனால சீதோனியரை கண்டு பயப்படாதீங்க. முடிஞ்சா பிரசங்கம். கானானியரை கண்டு, இந்த கானானியர்னா சிறை பிடிக்கிறவங்க, பரவுகிறவங்களாம். யாரு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பொல்லாத நோயை பார்த்து அது ஃபுல்லா பரவிட்டு அப்படி புற்றுநோய் சொல்லுவாங்களா, கண்ணில் வந்தது உடம்பு மொத்தம் பரவிட்டு. இந்த கானானியனுடைய சுபாவம் பரவுகிறவங்க, டக்குன்னு வருவாங்க, ஸ்ப்ரெட் ஆகிடுவாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் மீதியா வச்சாராம். ஏன்னா யுத்தம் செய்ய பழக்குவிப்பதற்காக. எல்லாம் கையை கொடி தோத்திரம் பண்ணுங்க, கையை அசைத்துறல்லேலூயா. நீங்க மிசோரம், நாகாலாந்து இதெல்லாம் போனீங்கன்னா அங்க உள்ள எல்லாருமே கராத்தே தெரியும். நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது தம்பிமார் எங்களோடு இருக்கிறான். மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் எல்லாருக்கும் கராத்தே தெரியும். அடி வச்ச இல்லை, சீக்கிரம் தீவிரவாதி வருவான். தற்பாதுகாப்பு கலை என்ன, வண்டியில் போயிட்டு இருப்போம், எதிரி வருவான், அவனுக்கு தப்பித்து வரதா எல்லாருக்கும் கம்பல்சரியா கராத்தே. இப்போ எல்லா ஸ்கூலும் கராத்தே இருக்கு. ஆனால் கராத்தே படிச்சுட்டு பலத்தை காட்ட போனா நாட்டு அடிக்க முன்னால கராத்தே அடிக்காது.
கம்பெடுத்தா கராத்தனிச்சியும் போயிடும். பைபிள் சொல்லுது, கவனிக்கிறீங்களா? இப்போ என்ன பொருள்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளணும்னா, நம்மளை யுத்தம் செய்ய பழக்குவிக்க. நான் சொல்கிறேனே, எனக்கு முழங்கால ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பாஸ்டர் என்னைக்கு முழங்கால சொல்லியே ஓட்டுறாரா? நான் பட்ட பாடு எனக்குல தெரியும். முழங்கால ஒரு வலி வந்தது. அது வரைக்கும் ஆசாமி முட்டி போட்டு ஜெபம் கம்பல்சரி கிடையாது. எப்படி? என்ன பாஸ்டர், அப்போ நீ கள்ள பாஸ்டரா? முட்டி போடுற ஜெபம் கம்பல்சரி கிடையாது. இருந்து ஜெபனும் நடந்து ஜெபனும். என்னைக்கு முழங்கால் வலி என்கிற கானானியர் வந்தாரோ அன்றைக்கு சொல்லிட்டேன், முட்டு வலின்னா பயங்கரமாக வலி. அதை ஃபீல் பண்ண இப்போ நமக்கு மயக்கம் வந்துடும். அதிகம் வீட்டில் கூட சொல்லலை, தூக்கம் வராது, கால் மடக்க முடியாது. அப்போ சொல்லிட்டேன், ஆண்டவரே இந்த முழங்கால் வலி எனக்கு நீங்கள் மாற்றி தரணும். மருத்துவமனைக்கு போகாமல் நான் என்னை முட்டி போட்டு ஜெபணும் ஏசப்பா. கடுமையான வலியாக இருக்கும். என்ன பொறுத்தனேன்னா ஜெபம் பண்ணுவேன், எவ்வளவு நேரம் கிடைக்காது டெய்லி ஜெபிப்பதில் அதிக நேரம் முழங்கால் போயிட்டா அரை மணிக்கூறாவது ஜெபிக்கிற நேரத்தில் முட்டி போட்டு ஜெபம். அல்லேலூயா. வேற ஏதாவது ஒரு முழங்கால் வலி வந்தாலும் ஒரு நாள் ஜெபிக்காட்டா என்ன ஞாபகம் வரும்? இல்லை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இல்லை சொல்லுங்க, பாஸ்டருக்கு உங்களுக்கு என்ன கோவம்? பாஸ்டருக்கு முழங்கால் வலி என்கிற கானானியர் முழங்கால் ஜெபத்தை, ஆமே முழங்கால் ஜெபத்தை சில ஏதோ கதை போல கேட்குறீங்க. உங்களுக்கு தான் ஆண்டு பேசிட்டு இருக்கிறார். முட்டி மேல் நிற்க முடியாதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முழங்கால் வலி மட்டுமல்ல, வேறு பிரச்சனைகளும் மாறும். கையை உயர்த்துவதில்லையா? என்னால் முடியாது, நிற்காத ஆளு. ஆனால் என்றைக்கு கானானிய முழங்கால் வலி வந்ததோ பயந்துட்டேன், அவ்வளோதான் கஷ்டம். அன்றைக்கு பொருத்தனை பண்ணினே, ஆண்டவரை அரை மணிக்கூறாவது முழங்கால் படிட நாளே கிடையாது. இருக்க மாட்டேன் சப்பா. ஒரு நாள் தவறினாலும் ஐயோ முழங்கால் வலி வந்துடுமோ. கர்த்தர் பலமா வச்சிருக்கிறார். கையை உயர்த்துவதில்லை சொல்லுங்க பாப்போம். அப்போ இந்த கானானிய முழங்கால் வலி எனக்கு வராட்டு. நம்ம பாஸ்டர் தான், ஆனால் முழங்கால் ஜெபிக்காத என்ன சொன்னாலும் முறைச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறோம்மா? இனி நம்ம கிராம ஒளித்தொன்னும் போகலை, இங்கேயே பிரசங்கம் பண்ணி வீடு செஞ்சுருப்போம். ஆண்டு பார்த்தாரு, நம்ம வீட்டை விட்டு வெளியே இறங்க மாட்டோம், போகிறோம் வேற வெளியே போகிறோம், விபிசெல்லாம் போகிறோம். ஆண்டு பிளான் சோத்திரம். என் மகளுக்கு மூத்தவளுக்கு அந்த ஒரு பலகீனம். ஆமே, அந்த நேரத்தில் ஆண்டு பார்த்தாரு. ஸோ அந்த ப்ராப்ளத்தில் மருத்துவமனை ஊழியம் கற்று தந்தார். ஏன்னா அங்கே போகும்போது கணக்கே கொடுப்பாங்க, தந்தாலும் வாங்க மாட்டோம். ஜோ பண்ணுவோமா, ப்ரேயர் பண்ணுவோமா? வேண்டாம். ஏதோ கள்ளம் வந்தது போல கதை போட்டுவாங்க. இப்போ நடக்குது. ஆனால் குடும்பமாக போகிறதுனால தப்பிட்டு வரும். அதனால் ஒய்ஃப் என் கூட சேர்ந்தே வா, ஃபேமிலியாக வந்திருக்கிறோம் அப்படின்னாவது என்ன செய்யும், ஜெபம் பண்ண. அப்படி நிறைய கலந்து நடக்கல மருத்துவமனையில். அது ஃபேமிலியாக போகிறதுனால முதல்ல அப்படி மேலைகளும் பார்ப்பாங்க, அப்புறம் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஜெபத்திலே சுவிசேஷம் சொல்லுவோம். கவிதாமா சொல்ல முறையில் இல்லையா? இப்போ நான் சொன்னேன், உங்களை சொன்னால் உங்களுக்கு வந்த பிரச்சனை சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு இந்த பிரச்சனை நல்லதுன்னு சொன்னார், அதனால் என்ன சொல்கிறேன். அப்போது இந்த பலகீனம் என்கிற கானானி வந்ததுனால வாரத்தொரு நாள் அமேன் சோத்திரம் மருத்துவமனையில் போய் கஷ்டப்படுகிற மக்கள், அழுகிற மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறோம். சொல்லுங்க, நான் முடிக்க போகிறேன். சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் பாஸ்டர் சொன்னது போல் எல்லா ப்ராப்ளத்தையும் நெகட்டிவால பாசிட்டிவா எடுத்துட்டா நீங்க ஜெயாளி தான், நீங்க வெற்றி பெறுகிறவங்க தான். ஐயோ கானானி வந்துட்டானே அவன் வந்துட்டானே சொன்னா நம்ம யுத்தம் செய்ய பழக முடியாது. இப்போ வாரத்து ஒரு நாள் இடையில மிஸ் ஆகிட்டாலும் அவன் மருத்துவமனைக்கு போகணும், 10 பேரை பார்க்கணும், கைப்பிரதி கொடுக்கணும். அது எந்த மதத்தான் இருக்கலாம், அவங்களுக்கு ஜெபிக்கணும், இயேசுவை சொல்லணும். சத்த முறையில சொல்லுங்க பார்ப்போம். இது யார் இந்த ட்ரைனிங் தந்தது, பழக்கி வைத்தது? இந்த ப்ராப்ளம் முழங்கால் இப்படி உங்களுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் அதான் நீங்கள் நான் எழுதி போட்டிருக்கு மார்த்தாண்டத்தில் ஸ்கூல் பக்கம். சோதனை காலத்தில் பட்ட கஷ்டங்களை மறந்துவிடு, பட்ட பாடங்களை மறந்து விடாதே.
ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் கர்த்தர் பெரிய பெரிய பாடத்தை கற்று தர்றாரு. நம்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் உங்களை ஏமாத்தலாம். என்ன பாடம் சொல்லுங்கம்மா? இனி ஆண்டவரை மட்டும்தான் நம்ம அரசாங்கத்தை நம்பி இருக்கலாம். ஆனா சொல்லுவாரு, இனி அரசாங்கத்தை மருத்துவரையே 100% நம்பி இருக்கலாம். சில பாடங்கள் தரும்போது இனி மருத்துவரின் 100% நம்பப்படாது, இயேசுவையே நம்பணும். இனி சொன்னா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நடக்கவே நமக்கு தெரியாது, ஆனா நடக்க பழச்சி ஓடுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். முக்கியமா அந்த டிசம்பர் 24ல அந்த நவம்பர் மாதம் வரைக்கும் அவர் கரம் பிடிச்சு நடந்து வந்திருக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவருக்கு பயந்திருக்க பழக்கி வைக்கிறார். எத்தனை பயந்திருக்கிறீங்க? நான் இப்ப பயப்படுவேன். ஒரு நாள் முழங்கால் ஜெபிக்காட்டா ஐயோ ஆண்டவர் தண்டிச்சுடுவாரு, மருத்துவமொழி போட்டு தண்டிச்சுவாரு, பயந்து அவருக்கு வார்த்தை கீழ்ப்படுகிறேன். மூணாவது என்ன சொல்லுங்க? யுத்தம் என்பது ஜெபம். சீசர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். ஜெபிக்க தெரியலையா? உபவாசிக்க தெரியலையா? இயேசுட்ட கேளுங்க, உங்களுக்கு பழக்கப்படுத்தி தருவார். மூணாவது, யுத்தம் செய்ய பழக்கப்படி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா எவ்ரி ப்ராப்ளம், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருளாதார காரியமா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், மனுஷ எதிர்ப்பு எதுவா இருந்தாலும் நீங்க பாசிட்டிவ் எடுத்துக்கொள்ளுங்க. இது என்னை பயிற்றுவிப்பதற்காக கர்த்தர் பின் வைத்த காரியங்கள். ஆமேன். உள்ள மட்டும் வரல சொல்லுங்க பாப்பா. அப்ப பாஸ்டர் இந்த பிரச்சனை இருக்கட்டுன்னு சொல்றாரு. நான் சொல்லல, இயேசு தான் விட்டு வச்சிருக்கிறார். அவர் விட்டு வச்ச ப்ராப்ளமா இருந்தா இந்த ப்ராப்ளத்துல நீங்க பழகுவீங்க, ஒரு யுத்த வீரனா மாறிடுவீங்க. ஒரு யுத்த வீரனா மாறிடுவீங்க. நம்புறீங்க? ஜெபிக்க தெரியாத நீங்கள் ஒரு ஜெப வீரனா மாறுவீங்க. வேதத்தை படிக்காத நீங்கள் வேதத்தை படிக்கிறவங்களா மாறுவீங்க. எழுப்பி இருப்போமா? நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம்.